Hi friends, welcome to DR Fashion. Day 1 classல வந்து basic materials நம்ம டெய்லரிங்க்கு என்னென்ன தேவை அப்படின்றத நான் ரெக்கார்ட் நோட்ல பேஸ்ட் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ இன்னைக்கு டே 2 கிளாஸஸ்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு பெடல் மிஷின்ஸை நம்ம எப்படி பெடலிங் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து மெயின் வந்து நமக்கு பெடலிங் கரெக்டா தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால மிஷினை ஹேண்டில் பண்ண தெரியும். அதுக்காக தான் டுடே கிளாஸஸ்ல வந்து நம்ம பெடல் மிஷின் எப்படி பெடல் ப்ராக்டிஸ் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பாக்குறோம் அப்படின்னா இந்த வீலிங் வந்து ரிவர்ஸ்ல போகாம ஃப்ரண்ட்ல நம்மள ஃபேஸ் பண்ண மாதிரி ரொட்டேஷன் மூவ்மெண்ட்டை கரெக்டா கொடுக்க பார்க்கணும். நீங்க ரிவர்ஸ்ல போகுது அப்படின்னா உங்களுக்கு த்ரெட் வந்து உள்ள வந்து சிக் ஆகி நமக்கு ஸ்டிச்சஸ் வந்து பெடல் பண்ண முடியாத அளவுக்கு மாறிடும். ஸோ எப்பயுமே இந்த வீல் வந்து நம்மள ஃபேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ற மாதிரி ஒர்க் பண்ணணும். இந்த வீடியோல பாத்தீங்கன்னாலே தெரியும், இந்த ரொட்டேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மள ஃபேஸ் பண்ணி தான் நம்ம ரொட்டேஷனே கொடுத்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து இந்த பெடல்ல நம்ம எப்படி ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு லெக்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல இப்படி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வீலை ரொட்டேட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஃப்ரண்ட் பேக்ல நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட லெக்ஸ் மூவ்மெண்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா பெடலிங் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா டோட்டலாவே எப்படி பெடலிங் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், நம்மளோட ஹேண்டை யூஸ் பண்ணி இந்த வீலை 2 டைம்ஸ் நம்மள ஃபேஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிட்டு அண்ட் லெக் மூவ்மெண்ட்ஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த வீல்ஸ் நம்மள ஃபேஸ் பண்ணி தான் ரொட்டேஷன் ஆயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் நீங்க என்ன பண்ணணும்னா பெடலிங் கண்டிப்பா பண்ணணும். அதாவது ஸ்டாப் பண்ணாம 20 மினிட்ஸ் நீங்க கண்டினியூவா என்ன பண்ணுங்க, பெடலிங் பண்ணிட்டே இருங்க. அண்ட் செகண்ட் மெத்தட் என்ன ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு 2 மினிட்ஸ் பெடல் பண்ணிட்டு நம்மளோட ஹேண்டை நீங்க இப்படி ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டாப் பண்ண பழகணும். அதுவீங்க திரும்ப ரொட்டேஷன் கொடுத்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் பெடல் பண்ணிட்டு அகைன் ஸ்டாப் பண்றீங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸ் எதுக்காக அப்படின்னா நம்ம எட்ஜஸ் பாயிண்ட்ல வந்து கரெக்டா பெடல் பண்ணி ஸ்டாப் பண்றதுக்கு யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்காக மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், 2 மினிட்ஸ் பெடலிங் பண்ணிட்டு திரும்ப ஸ்டாப் பண்ணிட்டு அகைன் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 2 மினிட்ஸ் என்ன பண்ணுங்க, பெடலிங் பண்ணுங்க அண்ட் ஸ்டாப் பண்ணுங்க. அகைன் பெடலிங் பண்றீங்க, ஸ்டாப் பண்றீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 20 or 30 டைம்ஸ் வந்து நீங்க ப்ராக்டிஸ் எடுக்கும் போது மிஷின் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். தேர்ட் ஸ்டெப்பா என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேப்பரை நீங்க ஒரு 3 or 4 பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஒவ்வொரு பேப்பர்ஸ்லயும் என்ன பண்றீங்க, ஒவ்வொரு ஷேப்ஸ் டிரா பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர்ல என்ன பண்ண போறீங்க, இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பை டிரா பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் ஒன்ல என்ன பண்றீங்க, பெண்ட் டிரா பண்றீங்க. தேர்ட் ஒன்ல கர்வ் கொடுக்குறீங்க. ஃபோர்த் ஒன்ல அகைன் இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை உள்ள கொடுத்து டிரா பண்ண போறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்ல வந்து என்ன பண்றீங்க, ஒவ்வொரு பேப்பர்லயும் டிரா பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா த்ரெட்டே யூஸ் பண்ணாம வெறும் பெடலிங் யூஸ் பண்ணி இந்த ஷேப்ல நம்ம ஸ்டிச்சஸ் கொடுக்க போறோம். ஸோ அதை எப்படி பண்ண போறோம்ன்றத பார்க்கலாம் வாங்க. ஃபூட்டர் எப்பயுமே இந்த மாதிரி உங்களுக்கு கீழே ஃபேஸ் பண்ணிருக்கும். ஸோ நம்ம ஒரு பேப்பரோ இல்ல கிளாத்தோ ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபூட்டரை மேல லிஃப்ட் பண்ணிடணும். லிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நமக்கு எந்த பிளேஸ்ல தேவை அப்படியோ அந்த பிளேசஸ்ல தான் நம்ம கரெக்டா நீடில் பாயிண்ட வைக்க போறோம். ஸோ இந்த மாதிரி நீடில் பாயிண்ட் வச்சதுக்கு அப்புறமா இந்த ஷார்ப் எட்ஜ்ல நீடில இறக்கிட்டு அகைன் நீங்க ஃபூட்டரை மேல லிஃப்ட் பண்றீங்க. உங்களோட பேப்பரை ரொட்டேட் பண்ணிட்டு ஃபூட்டர் அகைன் கீழே லிஃப்ட் பண்ணிட்டு அந்த லைன் மேலேயே நீங்க என்ன பண்ண போறீங்க, ஸ்டிச்சஸ் பண்ண போறீங்க. இந்த எட்ஜ் பாயிண்ட் வரும்போது நீடில என்ன பண்ணணும், உள்ளதான் வைக்கணும். அதாவது ஷார்ப் எட்ஜஸ் வருது அப்படின்னா அந்த டைம்ல நம்ம நீடில்ஸ் எல்லாமே உள்ள ஃபேஸ் பண்ணி வச்சுட்டு தான் நீங்க பேப்பரையே ரொட்டேஷன் பண்றீங்க. நீடில உள்ள இறக்குங்க, மேல ஃபூட்டரை லிஃப்ட் பண்ணுங்க, ரொட்டேட் பண்ணிட்டு அகைன் ஸ்டார்ட் பண்ணுங்க.
ஸோ இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த நீடிலோட ஹோல்ஸ் வந்து கரெக்டா அந்த லைன் மேல நமக்கு பேஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்றீங்க, ஒரு பேப்பர் ஃபுல்லா ட்ரையாங்கிள் ஷேப்ஸை டிரா பண்ணி வெறும் பெடலிங்ல நீங்க இந்த ப்ராக்டிஸ் பண்றீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பென் ஷேப். இந்த பென் ஷேப்பை எப்படி பண்ணுவோம், இப்போ வந்து நம்ம இந்த எட்ஜஸ்ல வந்து நீடில ஸ்டாப் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணோம். பட் பெண்டில் பண்ணும்போது நம்ம நீடில ஸ்டாப் பண்ணாம அப்படியே ரொட்டேஷன் ப்ராக்டிஸ் எடுக்க போறோம். ஸோ அது எப்படின்றது இப்ப பார்க்கலாம் வாங்க. அந்த லைன் மேலேயே பொறுமையா உங்களோட 2 ஹேண்ட்ஸையுமே ஹோல்ட் பண்ணி அந்த பேப்பரை என்ன பண்ணுங்க, ரொட்டேட் பண்ணுங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நீடில எங்கேயுமே ஸ்டாப் பண்ணாம கண்டினியூவா தான் நம்ம ஸ்டிச்சஸ் பண்ண முடியும். அப்பதான் நமக்கு அந்த நெக் ஷேப்போட ஃபினிஷிங், யூ ஷேப்போட ஃபினிஷிங்லாம் பர்ஃபெக்டா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியும் ஒரு பேப்பர் ஃபுல்லாவே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைன்ஸும் நீங்க என்ன பண்றீங்க, டிரா பண்ணி செப்பரேட்டா ஒவ்வொரு பேஜஸ்லயும் நீங்க பெடலிங் ப்ராக்டிஸ் கண்டிப்பா பண்ணிருக்கணும். ஸோ நீங்க பண்ணிருக்க பிக்சர்ஸை எனக்கு நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல சென்ட் பண்ணிருக்கணும். அண்ட் அகைன் அதையும் நீங்க ரெக்கார்ட் நோட்ல பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஷேப்ஸையும் நீங்க என்ன பண்றீங்க, தனித்தனி பேஜஸ்ல டிரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ப்ராக்டிஸ் பண்ண பேப்பரை கண்டிப்பா எனக்கு குரூப்ல சென்ட் பண்றீங்க. இதுல நான் ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, பெடலிங்க வந்து ஸ்பீடா 20 மினிட்ஸ் அடிங்கன்னு சொல்லியிருப்பேன். அண்ட் செகண்ட் மெத்தட் என்ன சொல்லியிருப்பேன்னா 2 மினிட்ஸ் ரன் பண்ணிட்டு அண்ட் ஸ்டாப் பண்ணிட்டு அகைன் 2 மினிட்ஸ் ரன் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். அண்ட் தேர்ட் மெத்தட்ல நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஷேப்ஸ்ல நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த 3 மெத்தடையும் நீங்க கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மெஷின் ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ எஸ்டர்டே கிளாஸஸ்ல வந்து நான் மிஷினோட மெட்டீரியல்ஸ் வந்து பிக் வந்து எடுத்து ரெக்கார்ட் நோட்ல பேஸ்ட் பண்ண சொல்லியிருப்பேன். அதுவும் நீங்க பேஸ்ட் பண்ணி எனக்கு இன்னைக்கு சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு கிளாஸஸ்ல வந்து நீங்க என்னென்ன சென்ட் பண்ணுவீங்கன்னா, ரெக்கார்ட் நோட்டோட பிக்சர்ஸ், அதாவது மெட்டீரியல் பிக்சர்ஸ் சென்ட் பண்ணுவீங்க. அண்ட் இந்த பேப்பர் ப்ராக்டிஸ், இந்த ரெண்டுமே எனக்கு இன்னைக்கு கிளாஸஸ் வந்து நீங்க சென்ட் பண்ணுவீங்க. இந்த பெட்லிங்ல எதனா டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் குரூப்லயும் கேட்கலாம், இல்ல கமெண்ட்ஸ்லயும் கீழே நீங்க கேட்கும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். தேங்க்யூ.